வணக்கம். வணக்கம். எங்கள் கிரீன் மைக் மீடியா நேயர்களுக்கு உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வணக்கம். என் பேர் உமா. 40 வருஷமாக இந்த நாடக உலகத்தில் இருந்து இப்போ சினிமாவுக்கு 1-2 படங்கள்லாம் நடிச்சிருக்கேன். அப்பா வந்து வைர நாடக சபாவில் இருந்தவங்க. வைர நாடக சபாவில் 7 வயசுல இருந்தே குலதெய்வம் ராஜகோபால், முத்துராமன், மனோரமா, எஸ்.எம். ராமநாதன் இவங்க கூட வந்து 7 வயசுலேருந்தே வைர நாடக சபாவில் நாடகமே உலகமாக இருந்து வந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி நான் பிறந்ததுக்கு அப்புறமா சின்ன சின்ன நாடகங்கள்லாம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்னை வந்து 10 வயசுல கூட்டிகிட்டு போகும்போது நீதிபதிங்கிற ஒரு நாடகத்தில் 10 வயசு பையன், சின்ன வயசு பையன் மாணிக்கமா என்ன அப்ப நடிக்க வச்சாங்க. 10 வயசுல என்ன நடிக்க வச்சாங்க. பையனா பண்ணிருக்கீங்க? பையனா. ஓகே ஓகே. அது பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் எங்க அப்பா வருவார். ஓ சூப்பர். சின்ன வயசுல மகளா இருக்கும்போது நீங்க பையனா நடிச்சிருக்கீங்க. அதே ஆளு பெரிய ஆளா நடிக்கும்போது உங்க அப்பா நடிச்சிருக்காங்க. எங்க அப்பா நடிப்பாங்க. அந்த நாடகத்துல அப்படியே ஆரம்பிச்சதுதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா நடிக்க கத்துக்கிட்டே இருந்தேன். இடையில வந்து என்னன்னா எங்க அம்மாவுக்கு நாடகத்துலதான் எங்க அம்மாவும் நடிப்பாங்க. அவங்களுக்கு திடீர்னு கண்ணு ரெண்டும் தெரியாம போயிடுச்சு. அப்போ வந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற சூழ்நிலையில அந்த என் தங்கை நாடகம், என் தங்கை நாடகத்துல அந்த தங்கச்சி கேரக்டர் மீனா கேரக்டர் வந்து நீதாம்மா செய்யணும், பிள்ளைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம், இந்த வேஷத்தை நீதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து எம்ஜிஆரும் ஈவி சரோஜம்மாவும் நடிச்ச படம் தான் என் தங்கை. ஓ அதுல நீங்க உங்களுக்கு நீங்க அந்த நடிச்ச நாடகத்துல இருக்கத வந்து அந்த படத்துல நடிச்சிருக்காங்க. முதல்ல படம் தான், அதுக்கப்புறம் தான் நாடகம். அந்த நாடகத்துல பண்ணும்போது அந்த மீனா கேரக்டர், கண்ணு தெரியாத கேரக்டர் எனக்கு தான் கொடுத்தாங்க. நான் தான் நடிச்சேன். எனக்கு அண்ணனா நடிச்சது எங்க அப்பாவே. எங்க அப்பாவே. நாங்க 2 பேரும் அதே நாடகத்தில் நடிச்சோம். அதுக்கப்புறமா சொந்தமா கேம்ப்லாம் நடத்தி நாடகம்லாம் நிறைய நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு காலகட்டத்துல அந்த ஒத்த குதிரைன்னு ஒரு ஊர், அது என்ன ஒரு கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கு அந்த ஊர். அந்த ஊர்ல ரொம்ப நஷ்டமாயிருச்சு. ரொம்ப நஷ்டமானவன மழை வந்துருச்சு. வந்தன வச்சாரம் கடைசி நாடகம்னு சொன்னாங்க. சொன்ன உடனே எம்.ஆர். ராதா அவங்க நாடகம் நடத்துனாங்கன்னா அந்த நாடகம் நடத்தி அந்த வசூல் ஆனதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அடுத்த ஊரு கேம்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த போது மழை வந்து கொட்டாய் விழுந்து நாடகம் எதுவும் நடத்த முடியாது. நாடகமே நடத்த முடியல. அன்னைக்கு என்ன செஞ்சாரு, நான் வந்து சின்ன பிள்ளையில இருந்து எம்.ஆர். ராதா வந்து பெரியப்பான் தான் கூப்பிடுவேன். 10 வயசுல இருந்து பெரியப்பான் தான் கூப்பிடுவேன். அப்ப வந்து என்னன்னா, வீரையா நீ 3 பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்படுறடா, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் ஒரு நாள் இருந்து எங்க ட்ரூப்போட இருந்து மறுநாள் உனக்கு இந்த நாடகத்தை நடத்தி கொடுத்துட்டு போறேன்னு அங்க இருந்த நம்ம எம்.ஆர். ராதா அவங்க ட்ரூப்ல இருந்த அசோக மாமா, அந்த நம்ம இவரு இன்னொரு பேரு அவர் கூட இருக்கிறவங்களாம், டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து கொட்டா உளுந்ததெல்லாம் எடுத்து நிறுத்தி நானும் சின்ன பிள்ளையில ஓடி ஓடி அந்த கொட்டாயெல்லாம் கட்டி முடிச்சு அன்னைக்கு நாடகம் நடந்துச்சு. பரவாயில்ல, எவ்வளவு பெரிய மனசு இருந்திருந்தா எம்.ஆர். ராதா அப்ப வந்து உங்களுக்கு அந்த நாடகத்தை நடிச்சு அந்த வசூலை வாங்கி கொடுத்து. அந்த வசூலுன்னா எப்படின்னா அந்த காலத்துல 3000 ரூபாய் அந்த வசூல். 3000 ரூபாய். ஆமா, அன்னைக்கு பெரிய பணம் இல்லையா? அந்த 3000த்தையும் வந்து எங்க அப்பா போய் அண்ணா இருந்தாங்க அண்ணன் எல்லாத்துக்கும் சம்பளம்னு கொடுக்கும்போது எங்க பெரியப்பா ராதா பெரியப்பா என்ன சொன்னாரு, வேணாண்டா, இது 3 பிள்ளைகளை வச்சுட்டு நீ கஷ்டப்படுற, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீ அடுத்த ஒரு கேம்ப் நடத்தி எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா கிட்ட நல்லபடியா குடும்பத்தை பாத்துக்கடான்னு சொல்லி அந்த எம்.ஆர். ராதா பெரியப்பா வந்து கொடுத்துட்டு போனது இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு ரொம்ப, எனக்கு குட்டி குட்டி பிள்ளைங்க, அவருக்கு இந்த நேரத்துல நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா அவங்கள நம்ம தொழிலாளி வர்க்கம் நாடகத்துல இருந்து வந்தது தானே. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா சென்னைக்கு வந்துட்டோம். சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா முதல் படம் வந்து கோவில் யானைன்னு ஒரு படம். கோவில் யானை. ஆமா, அதுல வந்து இந்த பாண்டியன், வடிவுகரசேகா என்ன நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அது வந்து நம்ம நாடகத்துல இருந்தோம்ல, அதனால சரி கூட்டிட்டு போய் சின்ன சின்ன கேரக்டரா பண்ணாங்க. அதுல ஒரு வேலைக்காரி பண்ணேன். இந்த கேரக்டரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தில்லைராஜன் ட்ரூப்ல நடிச்சுக்கிட்டு இருந்தேன். நானும் இந்த ஜென்டில்மேன் டைரக்டர் இருக்காருல்ல சங்கர் சாரும் நானும், எனக்கு பேரா தான் அவர் பண்ணுவாரு. யாரு இப்ப இருக்க டைரக்டர் சங்கர் சார்? ஆமா, இந்தியன் டூ பண்றாரு அவரேதான். அந்த சங்கர் சார் நாடகத்துல நடிச்சாரா? ஆமா, ஆமா. அது வந்து நிறைய சென்னையிலயும் வெளியூர்கள்லயும் நிறைய சபாக்கள் நாடகம் நிறைய நாங்க பண்ணிருக்கோம்.
இப்போ நிறைய பேத்துக்கு சங்கர் சார் வந்து ஒரு டைரக்டர் தான் தெரியும். இன்னைக்கு நீங்க சொல்லிதான் எங்களுக்கே தெரியும் டைரக்டர் சங்கர் சார் வந்து ஒரு நடிகரும் அதுவும் நாடகக்காரன்றது வந்து நாடகத்துல. ஏன்னா எங்க அப்பாவும் சங்கர் சாரோட அத்தையும் கும்பகோணத்துல எல்லாம் வந்து டிராமா எல்லாமே ஒரே அந்த இதுல வந்து நல்லா தெரியும். அந்த மட்டுக்கும் அவங்க நாடகம் எல்லாம் நடிச்சுக்கிட்டு அப்படியே இருந்துட்டு இருந்தான். அதுக்கு முன்னாடியே அந்த பூக்களை பறிக்காத வந்துருச்சு எனக்கு. பூக்களை பறிக்காத படம் வந்து நான் நடிக்க. பூக்களை பறிக்காத என்ன நடிச்சீங்க? அந்த குண்டு கலா கேரக்டர் நதியாவுக்கு ஃப்ரெண்டா வருவேன். நதியா கூட. ஆமா 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 பாத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் அடுத்தது நினைவு சின்னம் கவுண்டமணிக்கு பேரா நடிச்சேன். நீங்க நதியா அவங்களோட இப்போ நீங்க நடிக்கும் போது அவங்களோட எப்படி, அதாவது நாடகம்ன்றது வேற சினிமான்றது வேற. இந்த சினிமாவில முதல்ல நடிகை கூட அந்த நடிகை நடிக்கும் போது அவங்களுக்கு எப்படி இருந்தது? அவங்க நல்லா பேசுறாங்களா? ஐயோ அவங்க வந்து ரொம்ப தங்கமானவங்க, எங்கிட்ட ரொம்ப பிரியமா இருப்பாங்க. என்ன ஒரு விஷயமா இருந்தாலும், ஒரு சாப்பிடுற விஷயமா இருந்தாலும் சரி, குண்டோஸ் எங்க இருக்கிற இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு அவங்க கூட தான் வச்சுப்பாங்க. அதே மாதிரி ஊட்டி கொடைக்கானல்ல எனக்கு ரொம்ப காய்ச்சல் வந்து முடியாம போயிடுச்சு. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வந்த டாக்டர் தான் ஃபுல்லா என்ன கவனிக்க வச்சு நதி அம்மா தான் எனக்கு எல்லாமே பண்ணாங்க. அப்ப நீங்க குண்டா இருந்ததுனால குண்டூஸ் குண்டூஸ் வா அப்படிதான் கூடுவாங்க. அந்த மாதிரி நல்ல டைப்பும் அவங்க வந்து. அதுக்கப்புறம் அவங்க கூடவே 2இல் 1ன்னு ஒரு படம், அதுல வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்டாவே பண்ணேன். அதுக்கப்புறம் பாட்டுக்கு நான் அடிமை, அதுல ரேகா ஃப்ரெண்டா பண்ணேன். அப்புறம் வந்து ராஜா தான், அதுல ஒரு டீச்சர் கேரக்டர் பண்ணேன். அந்த ஸ்ரீவித்யா அம்மா கூட பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய கொஞ்சம் நிறைய படங்கள் பண்ணிட்டே இருந்தேன். இவ்வளவு படம் பண்ண நீங்க இப்ப ரீசெண்டா இந்தியன் 2 பண்ண டைரக்டர் சங்கர் சார் அவரு கூட நீங்க ஃபேரா நடிச்சிருக்கீங்க. அவர் ஏதாவது கூப்பிட்டு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரா? எனக்கு தகுந்த கேரக்டர் அவருக்கு கிடைக்கலையோ என்னமோ, இருந்தாலும் அவரு கூப்பிடுவாருங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கேன் நான். எப்ப இருந்தாலும் ஒரு பாட்டி வேஷத்துக்காவது என்ன வந்து சங்கர் சார் கூப்பிடுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கேன். அந்த நம்பிக்கை மட்டும் இழக்கல. ஏன் தெரியுமா, அப்பப்ப வந்து ஓமகுச்சனை சொல்லுவாரு, உமா நீ ஏன் இப்படி இருக்க, சங்கரை போய் பாரு பாரு பாரு, நான் ஒரு சாகுற வரைக்கும் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நானும் விடாம எந்த படம் ஷூட்டா இருந்தாலும் சரி நேரா போய் பாத்துட்டு வருவேன். கண்டிப்பா பாப்பேன். உங்களுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா அவர் வரும்போது கண்டிப்பா அவர் கூப்பிடுவாரு. அது எப்படி எனக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. எந்த ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் எனக்காகவும் எங்க அப்பாவுக்காகவும் எங்க அம்மாவுக்காகவும் சங்கர் சார் கண்டிப்பா இதை செய்வாருன்னு உறுதியா நம்புறேன். கண்டிப்பா. இப்போ நீங்க சினிமாவில இத்தனை வருஷம் இருந்திருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு பிடிச்ச நடிகர்னா யார சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்ச நடிகர்னா யார சொல்லுவேன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர்னா அந்த நிறைய பேர்த்துல யார பிடிக்கும்? எனக்கு விஜயகாந்த் பிடிக்கும். ஏன்னா பிடிக்காது இந்த உலகத்துல ஆளே கிடையாது. அவர் கூடவே தென்பாண்டிய சீமையில நடிச்சிருக்கீங்க. அவர் கூட ஏன்னா நேர மாச புள்ள தச்சியா இருப்பேன். சாரட்டு வண்டிய வந்து என் வயித்துல ஏத்துவாங்க. அதுல வந்து பெரிய கருப்பத்தி அவர் மாமா இருக்காருல்ல, அவரோட தம்பி ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணுவாரு. அவங்க வந்து வண்டி சாரட்டு வண்டி வயித்துல ஏத்தும் போது இவரு சாரட்டு வண்டிக்கு அடியில பூந்துட்டு என்ன தூக்கி காப்பாத்துவாரு. அந்த சீன் அது படம் நல்ல அதனால அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இத்தனை வருஷம் சினிமா நாடக துறையிலயா இருக்கட்டும், சினிமா வாழ்க்கையிலயா இருக்கட்டும், இத்தனை வருஷம் இருந்திருக்கீங்க இல்லையா, சினிமாவில உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சினா அதை நீங்க என்ன சொல்லுவீங்க? மறக்க முடியாத நிகழ்ச்சி அது இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு ஐயா. என்னன்னா இது நம்ம ஷூட்டிங் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்துச்சு. இது நம்மள என்ன நடிச்சீங்க? அதுல ஒரு மாமி கேரக்டர். ஆமா ஆமா. அப்ப நைட்டு வந்து செய்தி வந்துடுச்சு, இந்த மாதிரி எம்ஜிஆர் சார் இது இறந்துட்டாரு. எம்ஜிஆர் ஐயா இறந்தது அன்னைக்கு இறந்துட்டாருன்னு சொன்ன உடனே எங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, எல்லாம் கதறோம், எல்லாம் அழுகுறோம். அந்த யமராஜ் ராஜ்ல இருந்த மக்கள் எல்லாமே கத்துறோம், எல்லாமே. அது எல்லாருமே வந்து எப்படியாவது அவரை பார்க்கணுமே, நம்ம இங்க இருக்கிறோமே அப்படின்னு. உடனே என்ன செஞ்சாரு பாக்யராஜ் சாரு, யாரும் கஷ்டப்படாதீங்க, யாருமே இங்க இருக்க வேண்டாம், எல்லாரும் சென்னைக்கு கிளம்புங்க அப்படின்னா உடனே எல்லாம் போட்டபடியே அப்படியே விட்டுட்டு முதல்ல ஃபைட்டர் வேனு, போலீஸ் வேனு, அப்புறம் வந்து பாக்யராஜ் சாரு, பூர்ணிமா மேடம், குழந்தைங்க எல்லாம் நாங்க லேடிஸுங்க பின்னாடி, அடுத்த வண்டி ஃபைட்டர் வண்டி, அடுத்த வண்டி போலீஸ் வண்டி, வரிசையா வந்துகிட்டே பாதுகாப்போட வந்து ஒருத்தனுங்க ரோட்ல கல்ல தூக்கி வச்சுட்டு அடிக்கிறதுக்கு நிக்கிறானுங்க. எங்களை எல்லாம் காப்பாத்தி யாரு காப்பாத்துனா? பாக்யராஜ் சாரு
அப்படியே இறங்கி இறங்கி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி இறங்கி எல்லாத்தையும் சரி பண்ணி பேசி சரி பண்ணி, ஐயா நான் பார்க்க போகணும், அவர் வளர்ப்பு பிள்ளையாச்சா நான் அவர் முகத்தை பார்க்க போகணும், நான் எங்களை விடுங்கப்பான்னு சொல்லி எப்படியோ கொண்டு வந்து சென்னை வரைக்கும் சேர்த்துட்டாரு. எங்களை பாதியில கொண்டு வந்து என்னெல்லாம் நிறுத்தல, நேரா வந்து எல்டாம்ஸ்ல வந்து 2 பேரை துப்பாக்கியால சுட்டுட்டானுங்க, 2 பேர் செத்து போயிட்டாங்க. ஓ ஸ்பாட்லயே? ஆமா, அந்த கலாட்டா அங்க நடந்துகிட்டு இருக்கு. இந்த இதுல வந்து இந்த பொம்பளை பிள்ளைகளை கொண்டு அப்பா அம்மா கிட்ட சேர்க்கணுமேன்ட்டு என்னை வந்து கார்லயே கொண்டு வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட என்ன ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் போனாங்க. அப்படி இருந்தாங்க, அப்ப இருந்த டைரக்டருங்கெல்லாம் அப்படி இருந்தாங்க. ஒரு பாதுகாப்பு வந்த நடிகர்களை பத்திரமா தான் வீட்டுல ஒரு ஆளுன்னு நினைச்சு அவங்க வீட்டுல ஒப்படைக்கிற வரைக்கும் தான் உயிர் இல்லாம அவங்க அவ்வளவு ஒரு சேஃப்டியா அவங்க உங்களை வீட்டுக்கே கூட்டு போய் விட்டு இருந்திருக்காங்க. ஆமா, அவ்வளவு தங்கமான, அதாவது எம்ஜிஆர் சார் மாதிரி அதே ஒரு குணம் அவருக்கு நிறைய உண்டு. கண்டிப்பா. ஏன்னா மக்கள் வந்து யாரோ எவரோன்னு விட்டுட்டு போக கூடாதா? ஏன் அவங்களுக்கு நம்மள வீடோட ஷூட்டிங் முடிஞ்சவனே இப்ப என்ன பண்றாங்க, அவங்க போலாம் அப்படின்ட்டு போயிருவாங்க. ஆனா அப்பெல்லாம் அப்படி கிடையாது. எல்லாம் பத்திரமா அவங்கவுங்க வீட்டுல இருந்து எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி கொண்டு போய் விட்டுருவாங்க. அதெல்லாம் பாக்யராஜ் சாருக்குன்னு சொல்லவே முடியாது. அவரு படம் வந்து பூஜை போட்டாருனாலே நாடக நடிகர்கள் லிஸ்ட் போயிடும். இவ்வளவு நாடகம் நடிச்சிருக்கீங்க, இந்த நாடகத்துல உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நாடகம்னா எந்த நாடகத்தை சொல்லுவீங்க? என் தங்கை நாடகம். என் தங்கை நாடகத்துல எங்க அப்பா அண்ணனா பண்ணுவாரு, நான் வந்து தங்கச்சி கேரக்டர். நான் ராஜேந்திரன் கேரக்டர் தான் வந்து அப்பா பண்ணுவாங்க, மீனா கேரக்டர் நான் பண்ணுவேன். அதாவது எம்ஜிஆர் சார் பண்ணது ராஜேந்திரன் கேரக்டர் படத்துல, இவங்க வந்து சச்சுமா பண்ணது வந்து மீனா கேரக்டர். இத வந்து அந்த கேரக்டர் தான் நான் பண்ணுவேன். இது வரைக்கும் எத்தனை தடவை பண்ணிருப்பீங்க? அதையும் கேக்குறீங்க? அப்ப எல்லாம் வந்து ஊரா கேம்ப் போடுவாங்கல்ல, நடிகர் எல்லாருமே கேம்ப், எல்லாரும் அந்தந்த ஊருக்கு போவோம். அந்தந்த ஊர்லயும் எத்தனை ஊரு கேம்ப் நடக்குதோ அந்தந்த ஊர்ல கண்டிப்பா இந்த நாடகம் வீரபாண்டிய கட்டபொம்மன், சர்வாதிகாரி, பாசம், என் தங்கை, தனம், இந்த மாதிரி நிறைய நாடகங்கள் இருக்கு. அதுல வந்து என் தங்கை நாடகம் கண்டிப்பா இருக்கும். அந்த நாடகத்துல அதான் அந்த மீனா கேரக்டர் நான் பண்ணுவேன். அது வேற யாருமே நடிக்க கூடாது, நான் மட்டும் தான் நடிப்பேன். அந்த கேரக்டர் நீங்க விட்டு கொடுக்கவே மாட்டீங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டேன். உங்க கூட நடிச்சவங்களும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, இந்த தங்கை கேரக்டர்னா அவ்வளவுதான். ஏன்னா எங்க நாடகம் நடத்தினாலும் உமாவை தான் கூப்பிடுவாங்க, நான் தான் பண்ணணும். அப்பதான் வந்து அவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும், நீங்க நடிச்சதுனால நீங்களும் ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருப்பீங்க. ஏன்னா மீனா கேரக்டர் வந்து லாஸ்ட்ல இறந்துருவா. இறந்த உடனே அந்த முடிய மட்டும் எங்க அப்பா என்ன செய்வாரு, முடிய மட்டும் புடிச்சு தூக்கி இந்த தோல்ல போடுவாரு எங்க அப்பா. இந்த அடிவயிறு வந்து இங்க வரணும், நான் வந்து இப்படி தொங்கணும், முடியும் தொங்கும், நானும் தொங்கணும். அந்த மாதிரி நான் ஒல்லியா இருக்கிறதுனால என்ன தூக்கி அப்படி போடுறதுக்காக என்ன எல்லாரும் பேசிட்டா டைலாக் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது டமான் அப்படியே உழுவணும், உழுந்தா நான் இறந்து கிடப்பேன். அப்படியே தூக்கணும். இது பாத்தீங்களா, ஒரு காலகட்டத்துல குண்டூஸ்னு சொன்ன உங்களை அடுத்து ஒல்லிஸ்ன்னு சொல்லி ஒல்லியா இருக்கிறதுனாலே உங்களுக்கு இந்த கேரக்டர் கிடைச்சிருக்கு. 16 வயசு 15 வயசுக்குள்ளதான் இருக்கும், 16 வயசு கூட ஆகல, 15 வயசு. அதுக்கப்புறம் தான் நீங்க குண்டானது. அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே. அப்ப டிராமால எல்லாம் சின்ன சின்ன கண்டிப்பா சின்ன பிள்ளையா தானே. அதுல ஒரு வார்த்தை கொஞ்சம் எங்க நேயர்களுக்கு, அதாவது அண்ணனும் அண்ணியும் வீட்டை விட்டு போயிடுறாங்க, தங்கச்சிக்கு கண்ணு தெரியாது, அண்ணன் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அண்ணி கிட்ட வந்து அண்ணன் வந்து வீட்டை விட்டே போறான். அப்ப அண்ணி காலில் விழுந்து அழுகணும், அண்ணி இந்த வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் நானே பாக்குறேன், என்னையும் அண்ணனையும் விட்டுட்டு போகாதீங்க அண்ணி, உங்களுக்கு என்ன வேலை வேணாலும் நானே செய்யறேன், கண்ணு தெரியலன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கு தேவையான வேலையெல்லாம் நானே செஞ்சு கொடுக்குறேன், எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க, உங்களை தவிர எங்களுக்கு வேற யாருன்னே ஆதரவு இருக்கா, போகாதீங்க நீன்னு கத்தணும், காலை எட்டி உதச்சிட்டு போவாங்க. உங்களை காலு தள்ளி விடுவாங்க, தள்ளி விட்டு எட்டி உதச்சிட்டு போவாங்க அன்னிக்காரி. நீங்க இப்ப சொன்னோன்னே உங்க கண்ணுல இருந்து நீர் ஓடிது, அதுதான் வந்து ஒரு கலைக்கும் ஒரு கலைஞனுக்கும் உள்ள வித்தியாசம். இன்னைக்கு அது ஒண்ணும் இல்ல, அது எப்படின்னா அம்மாவுக்கும் வீட்டுல கண்ணு தெரியாது, விடிய விடிய உட்கார வச்சு எனக்கு வந்து இந்த டைலாக்கையும் இந்த எல்லாம் இந்த வேஷத்தை, இந்த 3 பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குதுமா, நீ தான் இந்த வேஷத்தை பண்ணணும், இந்த டைலாக் எல்லாம் எனக்கு கண்ணு தெரியல, நான் தான் நடிக்கணும், எனக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு, நீ தான் இந்த வேஷத்தை பண்ணணும்னு எங்க அம்மா என்ன உட்கார வச்சு இந்த டைலாக் டெய்லி சொல்லி கொடுப்பாங்க. இப்ப இந்த டைலாக் பண்றதும் உங்க ஃபேமிலில ஒரு 3 பிள்ளைகளை நினைச்சே நீங்க பண்ணிருவீங்க, நினைச்சு இந்த பிள்ளைகளை வளர்க்கணும்,
அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம தானே பார்க்கணும், நம்ம தானே பெரிய பொண்ணு. அதனால அந்த டயலாக் எங்க அம்மா கண்ணு தெரியாம போனதும் இந்த வேஷமும் எங்க அப்பா தான் எனக்கு அண்ணனா நடிப்பாரு, வேற யாரையும் நடிக்க விட மாட்டாரு. வேற யாரும் நடிக்க கூடாது, என் கூட வந்து அப்பா தான் நடிக்கணும். ஏன்னா அப்பா தான் என்ன குண்டு குண்டுன்னு இருப்பாரு அப்பா, அப்படி தூக்கி போடணும். ஏன்னா அப்ப வந்து வீரப்பா வந்து என்ன நிறைய படங்கள் அப்ப நிறைய பண்ணிருக்காங்க பழசுல. ஆனா அது என்னன்னு எனக்கு பழசுல எதுவுமே எனக்கு பிடிப்படல. நிறைய படங்கள் பண்ணது. அப்புறம் அந்த அலிபாபாவும் 40 திருடர்கள்னு ஒரு படம் இருக்குல்ல, அந்த படத்துல வந்து அப்பாவை தான் வீரப்பா கேரக்டருக்கு கூப்பிட்டுருக்காங்க அந்த காலத்துல. என்ன நம்பி வைர நாடக சபால இத்தனை குடும்பம் நான் பிழைக்குது, நான் சொந்தமா கேம்ப் நடத்துறேன், என்ன நம்பி இங்க வந்து இத்தனை குடும்பமும் வீணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பட வாய்ப்புகள். இப்ப வந்து குழந்தைவன் ராஜகோபால் சினிமா வாய்ப்பு வந்தது போயிட்டாரு. முத்துராமன் சார் வேலை வாய்ப்பு வந்துச்சு போயிட்டாங்க. முத்துராமன் சார்னா அந்த கார்த்திக் சாரோட அப்பா. அதே மாதிரி நம்ம இவரு குலதேவராஜ அவரு போயிட்டாங்க. இன்னொருத்தர் எஸ்.எம். ராமநாதன், அவரு மட்டும் வந்து எப்பவுமே தெனாம்பேட்டை வீட்டுல இருக்கும்போது கூட அப்பப்ப அவர் உயிரோட இருக்கும்போது கூட கடைசி வரைக்கும் எங்க அப்பா பாத்துட்டு போனவர். எந்தங்கையில வந்து உங்களுக்கு அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சிச்சுன்னு சொல்லிங்க, அந்த கதை யார் எழுதுனா? அது கதை யார் எழுதுனான்னா, அதாவது வைர நாடக சபால அப்பா இருந்தாங்க இல்லையா, 7 வயசுல நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அப்ப அவங்க அடுத்தடுத்து அப்படியே பரம்பரையா அந்த வசனங்கள் அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் கூட அந்த அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் வந்து எங்க அப்பா நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனாவே வந்து உங்க அப்பா தான் நடிச்சது நாடகங்கள்ல அப்பா நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பா நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்ப வந்து சிவாஜி சார் வந்து தலைமை தாங்க வந்திருக்காங்க. சிவாஜி சார் தலைமை தாங்க வந்திருக்கும் போது அந்த நாடகத்துல சிவாஜி கணேசன் இருக்காருல்ல, அவரு வந்து தலைமை தாங்க வந்திருக்காரு. வந்து நாடகம் பார்த்த உடனே வீரபாண்டிய கட்ட எங்க அப்பா நல்லா குரல் நல்லா இருக்கும், அப்பா நடிச்சுக்கிட்டு இருந்தா இந்த வேஷத்தை வந்து நான் தான் நடிக்கணும், இத படமா எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேஷம் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் வீரபாண்டிய கட்டபொம்மனா உங்க அப்பா நடிச்சத சிவாஜி சார் பார்த்துட்டு, சிவாஜி சார் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை படமா ஆக்குங்க, அந்த படமா ஆக்குற அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை அந்த கேரக்டர் நான் தான் பண்ணணும்னு சிவாஜி சார் நடிச்சிருக்காரு. ஆமா, ஒரு நாடகத்துக்கும் அப்பா நடிக்கும் போது ஒரு நாடகத்துக்கும் ஒரு சினிமா நடிகர்கள்லாம் வந்து தலைமை தாங்க வருவாங்க. அந்த மாதிரி ஒரு நாள்ல வந்து கேஆர் விஜயம்மா நாடகம் பார்க்க வந்திருக்காங்க. அவங்க வந்த புதுசுல அப்ப வந்து அப்பா நடிச்சுட்டு இருந்ததை பார்த்துட்டு நேர மேடைக்கு வந்து அப்ப வந்து ஒரு பவுன் மோதிரம் அது எனக்கு தெரியும். அப்ப ஒரு பவுன்னா என்ன ஆச்சு? ஒரு பவுன் மோதிரத்தை அப்படி அவங்க போட்டிருந்த மோதிரத்தை கலட்டி மேடையிலேயே வீரனா ரொம்ப நல்லா நடிச்சிங்கன்னு சொல்லிட்டு இந்த மோதிரத்தை எங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு போட்டாங்க. உண்மையிலுமே ஒரு பாக்கியசாலி. அதே மாதிரி அப்பாவுக்கு வந்து சிலை வச்சிருக்காங்க. அது எந்த ஊருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சின்ன பிள்ளையில அப்பா வந்து பேப்பர் ஒண்ணு வச்சிருந்தாரு. அந்த பேப்பர் அதெல்லாம் இப்போ காலங்கள் மாறி அது வந்து இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன்ல லாஸ்ட் தூக்குல போடுவாங்கல்ல, அந்த டைலாக பேசி தொங்க போகும்போது ஒரு மாதிரி ஒரு இது வரும். அந்த ஸ்டில் அப்படியே எடுத்து வச்சு இதுல போட்டிருந்தாங்க, பேப்பர்ல போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கு ஒரு சிலை ஒண்ணு வச்சிருந்தாங்க, வெங்கலத்துல வச்சிருந்தாங்க. அந்த சிலை வந்து எந்த ஊரு எந்த இடம்னு எனக்கு தெரியல. ஏன்னா சின்ன பிள்ளைல அப்பா அம்மா தான் நடிப்பாங்க, அந்த இதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் இல்ல. இன்னைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த குதிரையில இருக்க அந்த சிலைய சிவாஜி கணேசன் அந்த தோரணமா இருக்க சிலைய பார்த்தா உங்க அப்பா இருக்க அந்த சிலை ஞாபகம் வரும். இங்க கூட நான் பாப்பேன், அப்பா சொன்னது அப்படியே எனக்கு ஞாபகம் வரும். ஏன்னா நம்ம இருக்கும் போதுதான் அப்பா சொன்ன விஷயங்கள்லாம் நமக்கு ஞாபகம் வரும். நமக்கு அடுத்த தலைமுறைக்கு யார் சொல்ல போறோம் யாருன்னே தெரியாது. நம்ம தொழிலாளி நாடகக்காரவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வர தலைமுறைக்கு யாருக்குமே தெரியறது இல்லை. இப்போ நீங்க இவ்வளவு படம் பண்ணி இருந்திருக்கீங்க, இவ்வளவு எளிமையா இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு வர்ற நடிகர்கள்லாம் வந்து எவ்வளவோ படம் பண்ணி எவ்வளவோ இது பண்ண மாதிரி ஒரு ஃபீல் பண்றாங்களே, நீங்க அவங்களோட சேர்ந்து நடிக்கும் போது ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி நான் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நிறைய கூடம் தழும்பாது. நல்ல விஷயம். நிறைய கூடம் தழும்பாது. எப்பவும் ஒரே மாதிரி இருந்துட்டோம்னா என்னைக்கு நமக்கு கஷ்டம் கிடையாது. ஓஹோன்னு இருந்துட்டு திடீர்னு கீழே விழுந்தோம்னா தாங்காது. அதனால எப்பவும் ஒரே மாதிரி இருக்கா இல்லையா, இருக்கிறத வச்சு சாப்பிடுவோம். இல்லையா இருந்தா நல்லா நிறைய சாப்பிடுவோம். இல்லையா இருக்கவே இருக்கு ரேஷன் அரிசி வச்சு கஞ்சி. கண்டிப்பா இந்த பொன்னான நேரத்துல உங்களோட கடந்த கால வாழ்க்கையெல்லாம்
எங்க சேனலுக்காக, எங்க நேயர்களுக்காக நீங்க எடுத்து சொன்னதுக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நன்றி. நன்றி. என் மனசுல உள்ளதெல்லாம் எல்லாத்திட்டையும் சொல்லணும்னு ஆதங்கப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் என்னோட விஷயங்களை எல்லாம் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும்னு எனக்கு ஒரு மனசுல. ஆனா இது வரைக்கும் யாருக்கிட்டையும் இந்த விஷயம் சொன்னதே இல்ல. இது வரைக்கும் எனக்கு பேட்டின்னு கொடுத்தது பூக்களை பறிக்காத படத்துல சுரா அண்ணா ஒருத்தர் இருக்கிறாரு, நிருபர் ஒருத்தர், சுரான்னு ஒருத்தர். அவரு இன்னைக்கும் அந்த சேனல்லாம் வந்துட்டு இருக்காரு. முத என்னை வந்து ஊட்டியில வந்து அவர் தான் என்னை பேட்டி எடுத்தாரு. என்னோட போட்டோவோட சேர்ந்து ஜெமினி சினிமாவில் வந்துச்சு. அடுத்தது வண்ணத்திரை என்னோட போட்டோவை போட்டு என்னோட பயோடேட்டா போட்டு எனக்கு வந்து பேட்டின்னு எடுத்தது அவர் தான். அவரு நான் பூச்சாண்டி இல்லம்மா, பயப்படாத, நான் ஒன்னும் செய்ய மாட்டேன், பயப்படாதேன்னு என்னை வந்து உட்கார வச்சு அவரு பேட்டி தான் எடுக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. என் கூடவே பேசிக்கிட்டே லைவாவே எடுத்து அப்ப எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கிடையாது, ஒண்ணுமே இல்ல. அப்ப இப்ப நம்ம பேசுற மாதிரிதான் பேசினாரு. திடீர்னு என் வீட்டுக்கு 2 புக்கு வந்துச்சு. ஒண்ணு வண்ணத்திரை, ஒண்ணு வந்து ஜெமினி. அதை திருப்பி பார்த்தா என்னோட போட்டோ இருக்கு, இதுல இருக்கு, போட்டோஸ் இருக்கு. நதியா கல்யாணம் பண்ற சீன் மாதிரி. என்னைக்குமே ஒரு திறமைக்கு வந்து என்னைக்குமே மதிப்பு இருக்கு. அது வந்து என்னன்னா, திறமைன்ற ஒரு பால்ல தண்ணியில அமுக்குனாலும் அந்த நம்ம வர்றதுக்குள்ள அந்த பால் மேல வந்துரும். அது மாதிரிதான் உங்க திறமைகளும். நீங்க என்னைக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க இன்னமும் பெரிய ஆளா வருவீங்க. கண்டிப்பா கண்டிப்பா.